பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அதிக நாள் காத்திருப்பது ஆத்மாவை இளைத்து போக பண்ணும். ஆனால் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்கும் போதோ அது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இப்போதுள்ள சூழ்நிலைகள் மாத்திரமே உங்களுக்கு தெரியும். இதை வைத்து இது கிடைத்தால் நல்லது, இப்படி நடந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் வரும் நாட்களில் மாறப்போகும் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியாது. அது தேவனுக்கு மாத்திரமே தெரிந்தது. எனவேதான் நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் விரும்புகிற நாளில் தராமல் தேவன் தாமதிக்கிறார். காத்திருப்பு நாட்கள் அதிகரிக்கிறதென்றால் அவர் உங்களை நினைத்து பார்க்க முடியாத மகிமையான நிலையில் பயன்படுத்தப் போகிறார் என்றுதான் அர்த்தம். கலங்காதே, திகையாதே. நான் உன் கர்த்தர், நான் உன் கூட இருந்து பரலோக மன்னாவினால் போஷித்து உன்னை பலப்படுத்தி நடத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் கீதமும் ஆனவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு பலனும் இரட்சிப்புமானவரை இன்னமும் துதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென்.